ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஏப்ரல் 2025க்கு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஆர்ட்ஸ்க்கு விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா பிஜி, அதுக்கப்புறம் எம்பிஏ, அதே மாதிரி பிஜியில் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு யூஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ரிசல்ட் விட்டுருக்காங்க. அந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு பிடியு சிடின்னு அடிச்சிட்டிங்கனாலே, பிடியு சிடி அப்படிங்கிறது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வெறும் டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு பேஜே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்டு ஆன்லைன் எஜுகேஷன் வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு உண்டான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதான் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட அந்த தொலைதூர கல்விக்கு உண்டான ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு. இதில் ஏப்ரல் 2025 எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஏப்ரல் 2025 எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபோன்லேயே பண்ணலாம், ஃபோன்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யாரும் ஃபோனில் ஓப்பன் ஆகாது அப்படின்னு நினைக்க வேணாம், எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும். இப்போ அந்த இது கொடுத்ததுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ரிசல்ட் பேஜ் வந்துடும். இப்போ எதுக்கெல்லாம் ரிசல்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் எம்பிஏ, எம்சிஏ செமஸ்டர் பேட்டர்ன், அந்த எம்பிஏ எம்சிஏக்கெலாம் செமஸ்டர் பேட்டர்ன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ யூஜியை பொறுத்த வரைக்கும் யூஜியை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா யூஜியை கிளிக் பண்ணிங்கன்னா யூஜியில் வந்து இந்த லைப்ரரி சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, ஜியாகிரஃபி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து தமிழ், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நேற்று வந்திருக்கும் உங்களுக்கு, அதாவது முந்தின நாள் வந்திருக்கும். பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, இந்த சாப்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிப்ளினில் இருக்கவங்களாம் நேற்று ஓப்பன் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது சயின்ஸுக்கு வந்து யூஜியில் புதுசாக போட்டிருக்காங்க. அதுமாதிரி பிஜியை பொறுத்த வரைக்கும் பிஜியாக இருந்தீங்கன்னா பிஜி கொடுத்துட்டிங்கன்னா பிஜியில் ஃபுல்லாகவே சயின்ஸ் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்எஸ்சி பாட்டனி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஹச்ஆர்எம், எம்எல்ஐஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எம்பிஏவுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் ரிசல்ட் பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பார்க்குறப்ப உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். யூஜியா, பிஜியா, எம்பிஏவான்னு பார்த்துங்க. பிஜிலே பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஓப்பன் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியா, பிஜியா அந்த இது கொடுத்துங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா யூஜி இல்லைனா பிஜி இல்லைனா எம்பிஏல கொடுத்தீங்கன்னா கீழேயே உங்கள் டிபார்ட்மெண்ட் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி தான் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். இப்போ வந்து இப்போ இந்த எம்பிஏ அப்படின்னா இந்த எம்பிஏல வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இதில் ஓப்பன் ஆகிடும். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு அந்த எம்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்பிஏட ரிசல்ட்டு இதே மாதிரி யூஜியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம். பிஜியை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்ட்ஸுக்கு வந்து நான் வரல, அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டுருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்துடும். நீங்கள் ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிரிண்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஏதாவது இந்த மார்க் ஷீட் உங்களுக்கு தேவை, மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிரிண்ட்டுன்னு போட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் பிடிஎஃப்னு வரும். பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி பிடிஎஃபாக வரும். இப்படி பிடிஎஃபாக வரப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த டைம் வரப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செமஸ்டர் மார்க் ஷீட் வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு மார்க் ஷீட் மாதிரி நினச்சி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. பிஜியில் வந்து நான் ஆர்ட்ஸுக்கு இன்னும் வரல, அவங்களுக்கும் இன்றைக்கி வந்துடும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த ரிசல்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து லிங்க் டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் யூனிவர்சிட்டிக்கெலாம் போவேன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த லிங்க்லேயே போனீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் யூஜியா, பிஜிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.